ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மேர் ஆஃப் ஈஸ்டர்னுங்கிற ஒரு தரமான மினி சீரீஸ். ஈஸ்டர்னுங்கிற ஊரில் தொடர்ந்து நிறைய பொண்ணுங்க மரமூலம் காணாம போயிட்டு இருக்காங்க. காண போகிற அந்த பொண்ணுங்க எல்லாமே ப்ராஸ்டராக இருக்காங்க. கரெக்டாக இதே நேரத்தில் அந்த ஊரில் எல்லாரும் ஒரு பொண்ணு இருக்கா. இவ் டீனேஜஸ்லேயே அம்மாவான ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா மர்மமூலம் கொலை செய்யப்பட்டிருக்கா. கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணுக்கும் காணப்போன பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கா. இதெல்லாம் பண்ணுற அந்த கொலகார யாரு, கடைசியில் மீரையின் அந்த கொலகாரம் கண்டுபிடிச்சாலும் இல்லையா, இதை பற்றி சொல்லிட்டு ஒரு சீரீஸ் தான் மேர் ஆஃப் ஈஸ்டர்ன். இந்த ஸ்டோரி கேட்குறப்ப சிம்பிளாக த்ரில்லர் படமாக தோண்டிட்டு இருக்கோம். ஆனால் இது வேற லெவல் சீரிஸ். ஒவ்வொரு எபிசோட இன்வெஸ்டிகேஷன் வைஸாக வேற லெவல் போயிட்டு இருக்கோம். இவன் தான் கொலகாரங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுமே வேற பில்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு வேற லெவல் சீரிஸ் தான் இந்த மேர் ஆஃப் ஈஸ்டர்ன். இந்த சீரிஸில் மொத்தமாக முக்கியமாக ஒரு 10 கேரக்டர் இருக்கும். அந்த 10 கேரக்டர் பேர் ஆசை மட்டும்தான் இந்த சீரிஸ் நல்லாவே புரியும். அதுவும் மொத்தமே 7 எபிசோடு தான். ஒரு 2 மணி நாளில் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். சரி, இப்போ வாங்க மேர் ஆஃப் ஈஸ்டர்னுங்கிற இந்த சீரிஸ்குள்ளே போகலாம். எபிசோடு 1, மிஸ் லேடி ஹாக் ஹெர்செல்ஃப். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஊராக அமைக்கிறாங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இந்த இடம் நடக்க போகுது. பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங் வச்சுருப்பாங்களா. அப்போ ஒரு பில்டிங்கில் ஒரு பொண்ணு கத்து சவுண்ட் இருக்கு. பயந்து போய் லைட்டாக போட்டுட்டு இருக்கா. கட் பண்ண அப்படியே இந்த சீரிஸோட ஹீரோ அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் மேர். இந்த ஈஸ்ட் டவுன் ஊரில் ஒரு பொடிச்சு இட்டுட்டு இருக்கா. பார்த்தா காலங்காத்தால ஒரு கிளவிட்டு வந்து ஃபோன் வருது. பார்த்தா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பெட்டிக்கரில் ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி ஃபோன் பண்ணுறப்ப இவரு சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போகிறா. கிளவி என்னாச்சு, எது காலங்காலத்தில் ஃபோன் பண்ணி கேட்டால் எந்த படம் பேர் தெரிலமா, என் பேத்தி குளிக்கிறத அங்கே தட்டி பார்த்துருக்கேன். இதனால் பயந்து போன என் பேத்தி ஆண் கத்த ஆரம்பிச்சிட்டா. பயந்து போய் ரூம்லேயே இருக்கா. இதுக்காக கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப கிளவி இதுக்கு எனக்கு கூப்பிட்டேன், ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி தானே அவங்க வருவாங்கன்னு சொல்கிறப்ப, ஏம்மா நீ போலீஸ் தானே, நீ வந்து பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால், இங்கே பாரு இதெல்லாம் நார்மலான ஒரு போலீஸ் கேஸு, நான் ஒரு ரிலேட்டிவ், நான் அதை பார்க்கக்கூடாது பார்த்தியா, இதை ஸ்டேஷன் நம்பரு, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பர் ஃபோன் பண்ணு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த பெட்டிங்கிற பாட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு கிளென்னு ஹஸ்பண்ட் இருப்பார். அவரை மீனை பார்த்து என்ன மேயர் இன்னைக்கு ஈவினிங் பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கே, அதுக்கு நீ வருவான்னு கேட்டால் இது சிஸ்டம் கிளம்பி போயிடுவா. ஆக்சுவலாக மீரையின் சின்ன வயசில் பேஸ்கெட் பால் சாம்பியன் வந்தவ. ஆனால் இப்போதைக்கு அதில் விட்டுட்டு ஒரு போலீஸாக இருக்கா. ஸோ அந்த கேஸ் எதுவும் பெருசாக எடுத்துக்காம அப்படி ஸ்டேஷன் போவா. பார்த்தா ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு பையன் வந்துருப்பான். எல்லாரும் பாராட்டி அந்த போய் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ அங்கே ஒரு லேடி போலீஸ் என்ன மேயர் இன்னைக்கு கேஸ் வந்துச்சா, கம்யூனிட்டி தான் பார்த்தேன் கேட்டால், அதுவா என் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளவி இருக்குது, அந்த கிளவியோட பேத்து குடிக்கிறத எவனோ அதை பார்த்துட்டானா. அந்த பொண்ணு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தை படம் கொடுக்குறப்ப எல்லாரும் வாங்கி பார்ப்பாங்க. பார்த்தா குள்ள நடிக்கி உடிய போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்னோட சீஃப் ஒருத்தர் மேயர் உள்ளவா உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ உள்ள போகிறா. பார்த்தா டிவியில் பரபரப்பு நியூஸ் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் கேடிபிள்னு ஒரு பொண்ணு வந்துருப்பா. அந்த பொண்ணு சடனாக காணாம போயிருப்பா. அந்த கேஸ் நம்ம மீட்டு தான் வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அவளோட கல் இல்லையா, எதுவும் தெரியாமல் இருக்கும். இதை பார்த்து கோமான அந்த அம்மா போராட்டம் பண்ண வச்சுருப்பாங்க. போலீஸ் தூங்குறதா, ஒரு வருஷம் ஆகியுமே என் பொண்ணு கண்டுபிடிக்காமல் இருக்காங்க, போலீஸ்காரங்க வேஷங்கிற மாதிரி பெருசாக போராட்டம் பண்ணிட்டு இருக்குமா. இந்த நியூஸை காமிச்சு பார்த்தியா இந்த கேஸ் நீ தான் எடுத்துகிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் அந்த கேடிபிள் எங்கே போட்டே தெரிய முடிக்குது, நீ என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டால், இங்கே பாருங்க சார், அந்த கேட்டிங்கிற பொண்ணு ஒரு ப்ராஸ்டர் வந்தவ, அது போட்டு அக்ஸலாக அடிக்கிற ஒருத்தி, இந்நேரம் எங்கே சேர்த்து பணமாக இருக்குன்னு தெரியவே தெரியாது. இந்த கேஸில் விடுங்கன்னு சொன்னால், இங்கே பாரு அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. இந்த அம்மா போராட்டம் பண்ணுறதுனால கமிஷனத்தை பார்த்துருக்காரு. காலங்காலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேஸை நீ திரும்ப எடுத்தாகணும். இந்த கேஸ் நீ ப்ராப்பராக பார்க்க முடியும்னா வேறு ஊர் வந்து புது ரேட் அனுப்புவாங்க. அது உனக்கு தான் அவமானமாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக 15,000 தரோம், ஊர் ஃபுல் நோட்டீஸ் விட்டு யாரையா பார்த்துருவான்னு கேளு. திரும்ப இந்த கேஸ் ஆரம்பின்னு சொல்கிறப்ப இவளுக்கு ரிசல்ட் தெரில. சேன வரையும் இல்லாமல் இந்த கேஸ் ஆரம்பிக்கதான் இருக்கா. கட் பண்ண அப்படியே ஒரு பொண்ணு அமைக்கிறாங்க. இவன் இந்த சீரிஸில் இருக்கிற முக்கியமான கேரக்டர். பார்த்தா இந்த பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு தான். ஆனால் இந்த வயசில் ஒரு பையனோட ஒன்றா இருந்து குழந்தை பார்த்துக்கிட்டா. ஆனால் அது கோர்ட் வரைக்கும் கேஸாக போய் இப்போ 2 பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு வாரம் அந்த குழந்தை நம்ம என்னன்னு கிட்டியும், இன்னொரு வாரம் அந்த லவ் பண்ணல அந்த பையன்கிட்ட இருக்கணும். பார்த்து இன்னைக்கு அந்த பையன் கூட்டு போக போகிறான். அதனால் குழந்தைய பார்த்து இங்கே பாருப்பா, ஒரு வாரம் நீ அப்பா கிட்ட இருக்க போகிற, ஜாலியாக இருந்து பேசிட்டு இருக்கிறப்பே கரெக்டாக காத்துற மாதிரி இருக்கும். பார்த்து டயலன்னு ஒரு பையன் வந்திருப்பான். இவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. ஆனால் இப்போதைக்கு புரிஞ்சு போய் வேற ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்த காரில் பிரைனான ஒரு பொண்ணை உட்காந்துருப்பா. அவள் தான் இப்போதைக்கு லவ் பண்ணுற பொண்ணு. என்ன அதுக்குள்ள இந்த பொண்ணை பார்த்துட்டியா, எதுக்கு நீங்கள் கூட்டம் வந்து கேட்டால், இங்கே பாரு இது ஏன் வாழ்க்கை, கோர்ட்டாக கேஸ் போயிட்டுருக்கல, ஒரு வாரத்துக்கு என் பையனோட தான் வந்திருக்கேன், மறுதான் கொடுன்னு சொல்லிட்டு பையன் போயிட்டு இருப்பானா. நம்ம மீன் பின்னாடியே வந்து இங்கே பாருங்கள் நம்ம பையனுக்கு கால் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதுக்காக 7 ட்ராப்பில் உள்ள வச்சுருக்கேன், அதை மறக்காம போட்டு விட்ருங்க, அது போக ஆப்ரேஷன் காசு தேவைப்படுது, ஒரு $1,200 வேணும்னு சொல்கிறப்ப அப்போதைக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவளுக்கு வந்துடுது. இங்கே பாரு டயலான் என் பாய் ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், இங்கே பாரு உனக்கு இப்போதைக்கு அவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவன் ஃபஸ்ட்டு என் புருஷன், என் குழந்தைக்காக தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு வாய் முடின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆஃப் பண்ணி விட்டுருவா. தன் டயலானை பார்த்து இங்கே பாரு சீக்கிரம் பையன் சர்ஜரி பண்ணி ஆகணும், இன்கேஸ் பண்ணால் முட்டா அவனுக்கு ஃபியூச்சரில் காதே கேட்காம போயிடும், ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, காசு சேர்த்தேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், இங்கேருந்து போப்போன்னு சொல்லிட்டு கண்டுக்காம கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து ஏரனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். கட் பண்ண அப்படியே நம்ம மீன் வைப்பாங்க.
பார்த்தா நம்ம ஹீரோயின் சீரியஸ் ஒரு பாட்டி தான். இவளுக்கு ஒரு பையன்லாம் பிறந்து அந்த பையனுக்கு பேரனை பிறந்துட்டான். அந்த பேரனுக்காக மீந்துட்டு வாங்கினா ஒரு கடைக்கு போகிறப்ப காலவத்தை புதுசாக போலீஸ் ஜாயின் பண்ணல, அதனால தான் ஃபோன் பண்ணுவான். மேடம் உங்கள் ஃப்ரெண்டு பெத்னா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தம்பி வீட்டில் இருக்கிறப்ப அடிச்சு வச்சிருக்கான், அவன் இங்கேருந்து போயிருக்கான்னு சொல்கிறப்ப அவனுக்கு இதே வேலையாக போச்சு. சரி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீந்துட்டு வாங்கி வச்சுக்குவா. நான் போட்டு காரில் போகிறப்பே இவ ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவா. இவ ஹஸ்பண்ட் பேர் ஃப்ராங்க்கு, ஆனால் இப்போதைக்கு டிவோர்ஸ் வாங்கி என்னோட தனித்தனியாக இருக்காங்க. ஃப்ராங்க் நான் மீன் ஃபோன் பண்ணி ஹே மேர் எப்படி இருக்க, பேர் எப்போ இருக்கான்னு கேட்டால் நல்லா தான் இருக்கான், இப்போட அவனுக்கு அது மீந்துட்டு வாங்கி போயிட்டுருக்கேன், நீ எப்போ இருக்குன்னு கேட்டு என்னோட பேசிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அப்போதைக்கு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இருப்பான். இந்த ஃப்ரெண்டு யாருன்னா குழந்தை பெத் நோத்தி ஃபோன் பண்ணல, அந்த பொண்ணோட தம்பி தான் இவன், ஒரு ட்ரக் அடிக்கிட்டு. அவனை பார்த்த உடனே ஃப்ராங்க் நான் அப்புறம் பேசுகிறேன் ஃபோன் வாங்கின்னு சொல்லிட்டு புதுசாக பிடிச்சிருந்தார்ல அவளை ஃபோன் பண்ணுவா. டேய் அந்த ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், நீ சீக்கிரம் நடத்துக்குவான்னு சொல்கிறப்ப அவனுங்க வந்துட்டு இருப்பான். இவ்வளோ கார் நிப்பாட்டி டே ஃப்ரெடி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க மறுபடியும் நின்றுன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். வேகமாக அங்கேருந்து ஓடி போய் அவன் வீட்டுக்குள்ளே பூந்துருவான். அந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்தா அங்கங்கே ரத்தமாக இருக்கு. டே ஃப்ரெடி என்னடா பண்ணி வச்சிருக்க, வீடு ஃபுல் பிளட்டாக இருக்கு. மறுபடியும் வெளியே வந்து சொன்னால் அந்த பையன் வரவே வராது. பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த புதுசாக இருந்தால அந்த போலீஸ்காரங்க வருவான். அவனுக்கு ரத்தத்தை பார்த்தோன்னு பயமாயிரும், ஏன்னா இப்போ தான் புதுசாக அந்த வேலைக்கு வந்திருக்கான். அதை பார்த்து பயந்து இருக்கிறப்ப இங்கே பாரு ஆரம்பம் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் காமாருன்னு சொல்கிறப்ப அவன் அமைதியாக வந்துட்டு இருப்பான். இவ்வளோ ஃப்ரெட்டியை பார்த்து ஃப்ரெடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் மறுபடியும் கதை தரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பா. பார்த்தா அந்த ஃப்ரெட்டி போதை கடுமையாகி ஆள் ஒரு மாதிரி இருப்பான். டே என்னடா பண்ணிச்சிருக்க, இதுக்கு ரூஃபில் பிளட்டாக இருக்குன்னு கேட்டால் அதுவா எனக்கு போதை கிடச்சுனே தெரில, வேறு வழி இல்லாமல் கையை கிழிச்சிக்கிட்டேன், அதை ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீன் கோந்து வருது. சரி அவங்கள்ட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெட்டி வந்து கூட்டி போயிட்டுருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அக்கா அங்கே வருவா. அவள் தம்பி போட்டு பொழந்து கட்டி அடி நடிச்சிட்டு போல. நான் மீன் வந்து கூட்டி போய் இங்கே பாரு உன் தம்பி ரொம்ப போதை கடுமையாட்டான், நான் இப்போதைக்கு அவங்களுக்கு கேஸ் போடாமல் இருக்கேன், நீ அவனை இங்கேருந்து கூட்டி போறியா, ஏன்னா ரூமில் ஹீட்டர் வந்து எதிர்க்காமல் இருக்கு, இப்படியே போயிட்டு வச்சுன்னா குள்ள வரைச்சி வந்து போயிடுவான். நீ அவனை பார்த்துக்கிறேன்னு கேட்டால் என்னது இவன் நான் பார்த்துக்கிறதா, இவன் பைத்தியக்கார பையன் போதைக்கு என்ன பண்ணுவான், நானும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெட் அழுது கிளம்பி போயிடுறா. இவ்வளோ தம்பியை பார்த்து இங்கே பாரு உங்கள் அக்காவனை பார்த்து மாட்டேன்னு சொல்லிட்டா, நான் அவன் மேலே கேஸாக போகிற மாதிரி இருக்கும், கேஸு போடாமல் ஷெல்டர் கூட்டி போகிறேன், நீ பேசாமல் அங்கே இருக்கான்னு கேட்டால் இவனு நோக்கி சொல்லிடுவான். ஸோ அந்த பொண்ணு ஷெல்டர் சேர்த்துட்டு இவ்வளோ வீட்டுக்கு வந்துருப்பா. கட் பண்ண அப்படியே அந்த இறங்குற பொண்ணை வைப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இப்போ தனியாக இருக்கால, அவள் பாய் ஃப்ரெண்டு இப்போ டிவோர்ஸ் வாங்கி தனியாக புரிஞ்சு போயிட்டான். அதனால் இப்போதைக்கு ஆன்லைனில் ஒரு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஊரில் நைட்டு ஒரு பாட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாட்டி நீ வரியா, 2 பேர் 10 மணி மேலே இந்த இடத்துல பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவோன்னு சொல்கிறப்ப இழுவுற மாதிரி பேருக்கு தாராளம் மாறேன்னு அதை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு என்னோட அப்பா அங்கே வருவார். சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு என்னோட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வயசில் குழந்தை பார்த்ததை பார்த்தா லைட்டாக கோத்தா இருப்பார். இப்போ கூட என்னென்ன பார்த்து அம்மா பேரங்க போயிட்டான், டயலாக் கிட்ட கொடுத்துட்டேன்னு கேட்டால் ஆமாப்பா அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, சர்ஜரி கூட காசு விட்டுட்டேன், அவர் கண்டிப்பாக தருவான்னு சொல்கிறப்ப இந்த அப்பா கோந்து வருது. யார் உன் புதுசாக காசு தருவானா, அவனும் ஒரு வித்து போன பையன், ஒத்த போய் செலவு பண்ணுறது இல்லை, உன் பையனுக்கு டைப்பர் காசு எல்லாம் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், அவன் பையனுக்கு காசு தர முடிக்கிறான், என்னவோ பண்ணிட்டு போங்க, இந்த வயசில் குழந்தை பற்றி உயிரை தான் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பா கற்றுட்டே இருப்பார். இதை பார்த்து இறனுக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம மேலே வைப்பாங்க. பார்த்து இன்னைக்கு அந்த வீட்டில் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு வருவா. பார்த்து இறனுக்கு அம்மாலாம் இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம், கொள்ளுப்பட்டுன்னு அர்த்தம். இவன் வரப்பா பையனுக்கா மீண்டும் என்ன எதிர்ப்பாள். அந்த தொட்டி பேரண்ட்டு கொடுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பா. அப்போ தான் பார்த்தா அவங்க வீட்டில் எல்லாருமே இங்கே கிளம்புற மாதிரி இருக்கு. அவள் அம்மா பார்த்து அம்மா என்ன புதுசுலாம் போட்டிருக்க, இதை ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு கேட்டால் ஏண்டி உனக்கு தெரியாதா, எக்ஸஸ்பன் ஃப்ராங்க் இருக்கால அவன் குடிசையில் கல்யாணம் பண்ண போகிறான், இன்றைக்கி வீட்டில் பார்ட்டி வச்சிருக்கான்னு சொல்கிறப்ப இதை பற்றி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னது என் புதுசுன்னு கல்யாணமாக போதா, இது என் கூட சொல்லுன்னு சொல்லிட்டு லைட்டாக வருத்தமாக இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு எக்ஸஸ்பன் ஃப்ராங்க் வந்துடுவான். 2 பேர் வீடுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். சமையலுக்காக பொருள் அவங்க வரப்போ அப்போ நான் மீன் பார்ப்பா, என்ன ஃப்ராங்க் உனக்கு கல்யாணமாக போதாமே, இது என்னோட சொல்லன்னு கேட்டால் சாரிம்மா மறந்துட்டேன், நான் அப்படி ஃபோன் பண்ணுறப்பலாம் நீ பாலை கட் பண்ணிடுவேன், அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும். சரி எனவே என்னோட பிரிஞ்சு போயிட்டில புது லைஃப் ஆளுன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக தான் இருப்பா. தென் அங்கேருந்து மீனை பொண்ணை பார்க்க போவா. ஆக்சுவலாக மீனுக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு ஒரு பையன், அவன் ஆக்சுவலாக ட்ரக் அடிக்ட்டு காலேஜ் படிக்கிறப்பே ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பான். 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் நான் மீன் பேரம் வந்திருப்பான். ஆனால் அந்த பையன் ட்ரக் அடிக்ட் வந்திருப்பாள். ஒரு நாள் என்னன்னு தெரில தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான். இப்போதைக்கு அவன் பையன் இல்லாமல் ஒரு பேர மட்டும் மீன் இருக்கா. இப்போதைக்கு மீதி இருக்கிறது அவள் பொண்ணு தான். அவள் பொண்ணை பார்த்து ஏண்டி உங்கள் அப்பா என்ன 2வது கல்யாணம் பண்ண போகிறாராமே உனக்கு அது தெரியுமான்னு கேட்டால் அவள் தெரியும் சொல்லுவா. இதை பார்த்து ஹீனு கோந்த வருது. அப்போ அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியல நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மொத்த ஃபேமிலி அங்கே போயிடும். ஃப்ராங்க் வீட்டில் போய் கூத்துடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக பொறாம விட்டுட்டு இருப்போம், வேறு எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் கொண்டு இருக்கா. இவ பேர் லோரி. இவ்வளோ சீசனுக்கு முக்கியமான கேரக்டர் தான். இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். இவன் ஹஸ்பண்ட் பேர் ஜானு. பார்த்தா அவனு பார்ட்டி போயிருப்பான். 2 ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏண்டி இப்போதைக்கு நீ மட்டும் தான் இங்கே இருக்கோம், இங்கே இருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷனே பார்த்துட்டு இருப்போம். இது போக நைட் ஒரு பாஸ்கெட்பால் மேட்ச் இருக்குது. நம்ம ஹீனோ லோரியும் ஸ்கூலில் ஒன்றா பிடிச்சவங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்கெட்பால் சாம்பியன்
கேமரா இருப்பாங்க. இப்போ அது பாராட்டுறதுக்காக நைட் அவளாம் தராங்க. பேசாமல் அங்கேயே போவோம்னு சொல்லிட்டு நம்ம மீன் லோரி அங்கே போவாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா டான்முடி இருப்பாங்க. அதை ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பாள். அந்த பொண்ணோட அம்மா கால் கூட டிவியில் போய் போராட்டம் பண்ணியிருப்பாங்களே அந்த அம்மா அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு மேயர் பார்த்து கோந்து வருது. எனக்கு பொண்ணு காணாம ஒரு வருஷம் ஆகியுமே கண்டுபிடிக்கிறோம்கால. அந்த நேரத்தில் சண்டை போட்டு இருக்கிறப்ப கரெக்டில் லோரி தாங்க இருப்பா. ஹே எதுக்கு நீ சண்டை போட்டு இருக்கீங்க, பேசாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீன் அங்கே கூட்டி போயிடுவா. பார்த்தா நம்ம மீனுக்காக மிஸ் லேடியாக்குன்னு பட்டலாம் தருவாங்க. இவ்வளோ அந்த அவளை வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு பார் போவா. பார்த்தா அந்த பார்லேயே ரிசன் ஒருத்தர் இருப்பார். இவர் இந்த ஊருக்கு ஒரு ரைட்டர். நம்ம ஹீரோயினும் ஜாலியாக பேச ஆரம்பிப்பா. 2 வருஷத்துக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஆரம்பிக்கும். அது போய் இப்போதைக்கு நம்ம ஹீனுக்கு தொடர்ந்து யாரும் கிடையாதுல்ல. இந்த ஆளை பார்த்து பிடிச்சி போய் அந்த வீட்டுக்கு போகிறா. அதுக்கப்புறம் என்ன 2 நடுவில் அம்மாடுமும் அம்மாடுமால் தான். சரி எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் இந்த இறங்குற பொண்ணை வைப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஜெஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. எந்த விஷயத்தாலும் சரி இவ அவளோட சொல்லிட்டு இருப்பா. இப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்து ஹே உனக்கு தெரியுமாடி, இப்போதைக்கு நான் ஒரு பையன் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு பார்ட்டியில் அந்த பணம் பார்க்க போகிறேன். சரி நீங்கள் உட்காந்துரு, நான் அந்த பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் தான் அந்த பார்ட்டிக்கு போவா. பார்த்தாலும் அதை ஜாலியாக சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டி பக்கத்துலேயே பார்த்தா சின்ன ஒரு காடுப்பதி இருக்கும். அந்த இடத்துல அந்த பையன் சொல்லி வந்திருப்பான். சரி இவ்வளோ அங்கே போகிறப்ப அங்கே பார்த்தா அந்த பையன் இருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக இவன் பாய் ஃப்ரெண்ட் டைலாண்ட் இருக்கால, அவனும் அவள் லவ் பண்ண அந்த பிரியங்கிற பொண்ணு இருப்பா. இப்போதான் எல்லாமே தெரிய வருது, இது எல்லாமே ஃபேக் ஐடி. இந்த பொண்ணை வம்புடுக்கணுங்கிறதுக்காகவே சாட்னு கலைச்சிருப்பாங்க. அது தெரியாமல் இறந்து வந்துருப்பா. இப்போ இறனை போட்டு அடி நடிப்பா. ஏண்டி என்ன தைரியம் காலையில் நிறுத்து பேசுவேன், இது கட்டி பாய் ஃப்ரெண்டோட பழவியா சாவடின்னு சொல்லிட்டு டயல் பண்ணி அந்த பொண்ணை போட்டு மீன் வச்சுட்டு இருப்பா. பார்த்தா வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு நம்மளோட பொண்ணு அங்கே தான் இருப்பா. ஏ என்ன ஓடிட்டு இருக்கீங்க, எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து வான்னு சொல்லி இறந்து அங்கே கூட்டி போயிட்டுப்பாளா. இதை பார்த்து இறனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்து போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிடல, கட் பண்ண இடத்துல கலாயிரும். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் பேரண்ட படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போதைக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை கேட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆத்துப்பதி வைப்பாங்க. பார்த்து அந்த ஆத்தங்கரையில் அந்த இறங்குற பொண்ணு இறந்து போயிருக்கா. அவள் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நிறுவனமாக இறந்து கிடக்கிறா. அவன் நெத்தியில் யார் துப்பாக்கி சுத்தமாக இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 2 ஃபாதர்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன மேலே அமைக்கிறாங்க. பார்த்தா இப்போதைக்கு அந்த இறங்குற பொண்ணு இறந்து போயிட்டா. அதனால் அந்த பொண்ணு இருக்கிற அந்த ஆத்தங்கரைக்கு போவா. பார்த்தா இறந்து போய் பணமாக இருக்கா. யாரோ ஒருத்தர் அடித்த மாதிரியும் துப்பாக்கி சுத்தமாக இருக்கு. கரெக்டாக இப்போதைக்கு நம்மளுடைய சீஃப் அங்கே வருவார். ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இங்கே பாரு மேயர், எனக்கு ஒரு வாட்டி தெரில, கவுண்ட் சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி புதுசாக ரேட்டு வர சொல்லிட்டேன். அவர் இங்கே வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறப்ப இதை பற்றி இன்னும் கோவம் வருது. ஏன் கோவப்படுற, ஒரு வருஷம் முன்னாடியே கேட்டுன்னு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. இப்போ பார்த்தா இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த கேஸ் சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆள் வேணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த புது ரேட்டு வந்து ஊருக்கு வந்துடுவான். நீ அவனை சேர்ந்து இந்த கேஸை பாருங்க சொல்கிறப்ப நம்மளுக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வழி இல்லாமல் இந்த கேஸை பார்த்துருப்பா. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட் லோரி ஃபோன் பண்ணுவா. ஏன்னா இறந்து போயிருப்பா அந்த ஹீரோயின். இந்த இறனோட அப்பாவும் லோரி சொந்தக்காரங்க. அதான் லோரி ஃபோன் பண்ணி ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த இறன ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு செத்து போய் ஆற்றுல பணமாக இருக்கா. இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி அவங்க அப்பா சொல்லி வேணும். பட் என்னால் தனியாக போக முடியாது. உன் ஹஸ்பண்ட் அந்த இறங்கலாம் சொந்தக்காரங்க தானே, உன் ஹஸ்பண்ட் வர சொல்லி எல்லாம் சேர்ந்து போகணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஹஸ்பண்டை பார்க்க போவா. பார்த்து நைட்டு பார்ட்டியில் செம்ம குடிச்சிருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் எழுப்பி எங்க உங்கள் கசின் இறந்து போயிட்டா, இதுக்காக மேற்கு கூப்பிட்றான்னு சொல்கிறப்ப இது போய் ஜானுக்கு ஆச்சரியமா இருக்குது. பார்த்தா ஜானுக்கு பெல்னு ஒரு தம்பி இருப்பான். 2 பேர் சேர்ந்து மேலே பார்க்க போவாங்க. 3 பேர் சேர்ந்து எல்லாம் அப்பா பார்க்க போயிருப்பாங்க. பார்த்தா அந்த மனுஷன் குடிக்காரன் போல் நைட்டில் செம்மையாக குடிச்சிட்டு போகிற படத்தை எடுப்பான். கதை தள்ளிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் வச்சு கதை திறப்பான். ஆமாம் என்னாச்சு, காலங்காலத்தில் எதுக்கு இங்கே வந்து கேட்டால் இல்லை ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும். காலைல ஆத்தோரமாக ஒரு பொண்ணு செத்து கிடந்தா. அது ஒரு யாரும் கிடையாது, இறையன் தான். இறண்டான்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவை நம்ப முடியல. செம்ம கடுப்பாகி வீட்டில் பொருளை போட்டு வச்சுட்டு இருப்பாரு. கோவத்தில் காய்ச்சல் கத்திட்டே இருப்பார். ஜான் தான் கூட இருந்து அவன் சமம் முடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் மெதுவாக இரண்டு போய் இதை ப்ரூஃப் அடிக்கும் பாப்பா. பார்த்தா எதுவும் நம்ம தெரில. கனடியில் மட்டும் அவன் பையனுக்கு ஆப்ஷன் காசு தேவைப்பட்டிருக்கும்ல, அந்த $1500 போட்டிருக்கோம். இவ்வளோதை பார்த்துட்டு கிழந்து கேட்டுருப்பா. ஆமாம் நீ கடைசி எப்போ இறந்து பார்த்தீங்க, எப்போ நைட் இறந்து போனால் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரில, ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டு எதாவது பாட்டுன்னு சொன்னால் அதுக்காக தான் கிளம்பி போனான். பட் இப்போ பார்த்தா இறந்து போயிட்டா. என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கேட்டுட்டு இருப்பா. ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, யாராவது பண்ணிட்டு வைப்பலாம் கேட்குறப்ப இங்கே பாருங்க மேடம், சுற்றி வச்சு கேட்காதீங்க, கண்டிப்பாக அந்த கொலை பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்கும், வேறு யாரும் கிடையாது, என் மருமன் டைலன் தான். அவனுக்கே பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. இப்போ குழந்தை பார்த்தனால அவன் கோவத்தில் இருப்பான். கண்டிப்பாக அவன் தான் பொண்ணை கொண்டிருப்பான். அவன் தான் கொண்டிருப்பான்னு சொல்கிறப்ப நமக்கு கிடைச்சதே தெரில. சரி டைலன் விசாரிக்கிறதுக்காக டைலனை பக்கம் போயிட்டுருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கால, அவளையும் நம்ம ஹீரோட அம்மா வைப்பாங்க. பார்த்தா நம்ம மீனுக்கு மரும ஊற்றிருப்பா. இவ பேர் கேரி. நம்ம ஹீரோட பையன் கூட ட்ரக்ஸ் கட்டிட்டு ஆகி தற்கொலை பண்ணி இறந்துருப்பாள். அவன் பொருட்டே அந்த கேரி. பார்த்து இவளுமே ஒரு ட்ரக் அடிக்கிட்டு. இதெல்லாம் நம்ம மீன்களை பிடிக்காது. தான் பேரை இவங்ககிட்ட வளர்ந்து அவளுக்கு அசமாக தான் போகும். தான் பேர் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் போட்டிருப்பா. பார்த்தா கோர்ட்லேயுமே இந்த ட்ரக் அடிக்கிட்டா இருக்கால, இவளை ரீகா பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு அவன் பையனை பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போதைக்கு ஹீரோட பையனை வச்சு அவன் பையனை பார்க்க வந்துருப்பான்.
இருப்பா. இப்போதைக்கு ஹீரோட பொண்ணும் அந்த கேரி பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குல்ல, கண்டிப்பாக என் பையனை நான் தான் வாங்குவேன். உங்கள் அம்மாக்கெல்லாம் தரமானு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா பிடிவாதமாக இருப்பாங்க. கண்டிப்பாக பேரனை அவங்க தான் வச்சுக்கோங்க. நீ முடிஞ்சதை பாருன்னு சொல்கிறப்ப அந்த கேரிங்கிற பொண்ணு கோந்து வருது. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டைலாண்ட் இருக்கால அந்த பொண்ணை கூப்பிட்டுருப்பா. இன்வெஸ்டிகேஷனாக கூப்பிட்டு இங்கே பாரு, இன்னைக்கு காலையில் எக்ஸைஸ் ஃபேரன் இறந்து பணம் அடிச்சிருக்கா. கடைசியாக என்னென்னு எப்போ பார்த்தேன், இறந்து குழந்தை எப்போ வந்த சொல்லுங்க கேட்குறப்ப இங்கே பாருங்க மேடம், நேற்று காலையில் இறந்து பார்க்க போனேன். அவள் வந்து குழந்தை இருந்தேன். நைட்டு இந்த ஊரில் ஒரு பார்ட்டி இருந்துச்சுல, அந்த பார்ட்டில் அவளை பார்த்தேன். ஆனால் பெருசாக அவள்கிட்ட வந்து பேசவே இல்லை. அவளை வந்து கிளம்பி போயிட்டா. இதில் நடந்துச்சு சொல்கிறப்ப ஓ நைட்டில் பார்த்துருக்கியா, நைட்டு உலக பிரச்சனை வந்துச்சா, ஏதாவது அடிச்சான்னு கேட்டால் இவனை மறக்க ஆரம்பிச்சிருவான். நேற்று அவள் அடிச்சா சொல்லாமல் இங்கே பாருங்க மேடம், நான் எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கே மறுபடியும் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதை கொள்ளல மாட்டேன். நான் அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இப்போ கூட ஓனாளுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போதைக்கு பேசி முடிச்சிரு. இன்கேஸ் நாளைக்கே தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்லு, ஏதாவது சொல்கிறேன் கேட்டால் இங்கே பாருங்க மேடம், எனக்கு எதுவும் கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அந்த பையனோட எழுந்து போயிடுவான். இவ்வளோ சேர்னு சீஃப் ஆஃபீஸர் இருக்கார்ல, எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிக்கையில் பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரி இறங்குற பொண்ணு காலையில் யாரும் பணம் அடிச்சிருக்கா, அவளை கொலை பண்ணது யாருன்னு விசாரணை போயிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்போம்னு சொல்கிறப்ப பத்திரிக்காரங்க கேட்பாங்க, மேடம் இதே மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி கேடி பில் ஒரு பொண்ணு காணா போனா, அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன செஞ்சிடல, அந்த பொண்ணு காணா போனதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா, ரெண்டு பேரும் ஒரு ஆளும் கேட்டால் நம்ம இல்லை சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அப்போதைக்கு அந்த டான்பில் எங்கே தான் இருப்பாங்க. பத்திரிக்காரங்க எல்லாரையும் பார்த்து காய்ஸ் இவங்களும் போய் சொல்கிறாங்க, ஒரு வருஷம் முன்னாடி என் பொண்ணு காணா போனா, ஆனால் இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கு என்ன செஞ்சிடல, இந்த போலீஸ்காரங்களை வேஸ்ட்டு, இவங்களும் எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு கதை ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து ஹீரோயின் கோந்து வருது. பேசாமல் அப்படி ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவா. பார்த்தா அப்போ தான் ஸ்டேஷனுக்கு புதுசு டேட்டிவ் வந்திருக்கான். இவன் பேர் காலின் சேபிள், நம்ம காலின்னு சொல்லலாம். இவன் வந்து இப்போதைக்கு புதுசாக வந்திருக்க டேட்டிவ். ஆனால் நம்ம மீனுக்கு அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் பார்க்குற கேஸில் இவன் புதுசாக இங்கே வந்திருக்கால, இவனுக்கு பிடிக்காம இருக்கும். இங்கே பாரு, ரிப்போர்ட்டில் இங்கே இருக்குது, வேணா அதை பார்த்துட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் உச்சாச்சா காமிப்பாங்க. பார்த்து இறைனுக்கு ஃபியூனல் போயிட்டுருக்கோம். அந்த ஊருக்கு சர்ச் ஃபாதரும் அந்த பொண்ணுக்கு ஊருக்கும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்னொரு ஃபாதர் இருப்பார். அவர் அந்த ஃபாதரை பார்த்து, என்ன ஃபாதர் உங்களுக்கு அந்த இறங்குற பொண்ணுக்கு பழக்கம் இருக்கா, வழக்கமாக ப்ரேயர் பண்ணுறத விட எனக்கு கொஞ்சம் உருக்கமாக எமோஷனலாக பேசாமல் இருந்துச்சு, எதை காரணம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா தான் சொல்லிட்டு எதுக்கு அடுக்காத மாதிரி இருக்காரு. பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா. பார்த்தா ஸ்டேஷனுக்கு புதுசு வீடியோ கிடச்சிருக்கோம். நேற்று நம்ம இறனை போட்டு அடி நடிச்சிருப்பாங்களே, அது எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பான், அது ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பான். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப பார்த்து டைலான் அங்கே தான் இருக்கான். டைலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறனை போட்டு பொழந்து தட்டியிருக்கா. இதை பார்த்து ஹீரோனுக்கு கோந்து வருது. பார்த்தா அந்த ஃபுட்டேஜில் இவ பொண்ணுமே இருக்கா. எனக்கு கடைசியில் அவள் பொண்ணு தான் இறங்க கூட்டி போயிருப்பாள். இதை பார்த்து இவளுக்கு ஷாக்கா இருக்கு. சரி காய்ஸ், கடைசியாக இறங்க அந்த பொண்ணு தான் அடிச்சிருக்கா, அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், சீக்கிரம் வாழ ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ வேகமாக வந்து போதா இருப்பா. இவ பொண்ணு ஃபோன் பண்ணுறப்ப அந்த பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டா. சரி கார்ட்டுக்கு வந்து போலாம் பார்க்குறப்ப அந்த கோல் அங்கே வருவான். இங்கே பாருங்க மேடம், உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அந்த கேஸில் நானும் கூட தான் இருக்கேன். நான் அந்த கேஸில் உங்களை டாமினேட்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு அஸ்டண்டாக கூட இருக்கேன். உங்களுக்கு இது ஓகேன்னு கேட்டால் இது பார்த்து இழுக்க வருமா இருக்கும். சேர வழி இல்லாமல் கோலில் கூட சேர்த்துக்கிறா. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த ஊரில் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணு கையில் போடுவாங்களா. இது பார்த்து அந்த பொண்ணோட அப்பா கோந்து வருது. என் பொண்ணு கேஷ் பண்ணுறீங்க, மறதே விடுங்கன்னு சொன்னால் வாரண்ட் இருக்கு, முடிஞ்சால் அந்த கேட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டி போயிடுவா. இன்வெஸ்டிகேஷன் ரூமில் வச்சு சொல்லி எதுக்கு என்னென்ன கொண்டை கேட்குறப்ப என்னது என்னென்ன கொண்டனா நான் ஒன்றும் கொள்ளைன்னு சொல்கிறப்ப அந்த ஃபுட்டேஜ் போட்டுவான்ப்பா. பாரு, இந்த ஃபுட்டேஜில் நீ இறன தலையில் அமைச்சிருக்க, இதில் கூட செத்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேஸ் கொடுக்கலாம். சொல்லு, எதுக்கு இறன கொண்டை கேட்டால் இங்கே பாரு, நான் ஒன்றும் கொல்ல, எதுவாக இருந்தாலும் லாயர் இங்கே வரட்டும், நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் நம்ம உருமா தரல. தொடர்ந்து கேள்வி கேட்டு இருக்கிறப்ப அவளுக்கு கோந்து வருது. கடுப்பாகி ஹீரோ பசங்களை திட்ட ஆரம்பிப்பா. ஏண்டி நீ உடனே போய் உத்தமியா, ஒன்னால உன் பையனை பார்த்துக்க முடியல, உன் பையமா டக்ஸ் அடிச்சுட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், அவன் சாவுக்கு நீ தான் காரணம் திட்டுறப்ப இது பற்றி ஹீனு கில்ட் ஆயிருது. அந்த பொண்ணு விசாரிக்காம இவ்வளோ வந்து கிளம்பி போறா. பார்த்தா நம்ம ஹீனுக்கு ஒரு பொக்கே வந்திருக்கும். பார்த்தா நீ பார்ல ரிச்சர்னு ஒரு ஆளை பார்த்துருப்பால, அந்த ஃபோன் பண்ணியிருப்பான். என்ன மேயர் எப்படி இருக்கீங்க, நான் காலையில் நியூஸ் சேனல் பார்த்தேன், ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கீங்க போல, சரி சொல்ல சொல்லிடுறேன், நான் புதுசாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்காக சின்னதாக ஒரு பார்ட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த பார்ட்டி நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் இல்லைங்க கேஸு பெருசாக இருக்குது, நான் அதான் பார்த்தான்னு சொல்கிறப்ப சரி மேடம் டைம் தான் வாங்கன்னு சொல்லி ரிச்சர்டு ஃபோன் வச்சுருவான். இவ்வளோ சார் அங்கே இருந்தால் வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு வந்து பொண்ணை தேடி பார்த்தா பொண்ணு இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட 10 வாட்டி மேலே ஃபோன் பண்ணி பார்த்துட்டா, ஃபோன் எடுக்கல. உடனே எங்கள் அம்மா பார்த்து, அம்மா காலையில் எம்மனு உங்கள்கிட்ட தானே இருந்தா, சரி யார் என்னன்னா காலை மறுமணம் பார்த்தேன் கேட்டா, ஆமாம் பார்த்தேன், அவளும் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காளாம், பேர் அவனுக்கு தானே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், உன் பேரையும் காலிலேருந்து பிளிங் பண்ணிட்டே இருக்கான், ஒரு நாள் ஃபுல்லாக கணிச்சுட்டே இருக்கான், எதுக்கு போய் டாக்டர் பாருன்னு சொல்கிறப்ப இழுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா பையனை வளர்ந்துட்டா, இருக்கிறது பேர மட்டும்தான், அவனை பாதுகாக்கணும்னு இவன் மனசு தோணிட்டு இருக்கு. உடனே அங்கேருந்து இவன் எக்ஸஸ் பண்ணி பார்க்க போவா. அவனுக்கு தான் கல்யாணமாக போதில்ல, ஆனால் ஹாஸ்பிட்டல் பார்த்து என்ன ஃப்ராங்க் மேரேஜ் எப்போ பண்ண போகிறேன்னு கேட்டால் அடுத்த ஆகஸ்ட் மாதம் தான். சரி காலை கேஸ் பார்த்தேன், அந்த இறங்குற பொண்ணு இறந்து போயிட்டு எல்லாமே, அந்த கேஸ் நீ பார்த்தேன்னு கேட்டால் என்னது இறனா, உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் நான் தான் டீச்சர் ஆச்சு, என்கிட்ட அந்த பொண்ணு பிடிச்சா 2 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டாக
இருந்தா அடிக்கடி பேச பார்ப்போம் அவ்வளோதான் சொல்கிறப்ப இது பார்த்து அழுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் அந்த இறந்து கொண்டு வந்து போயிட்டா அந்த கேஸ் நான் தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரூமுக்கு போய் அந்த கேஸை பற்றி பார்த்தே இருப்பா. பார்த்தா அப்போதைக்கு அவள் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா. அவள் பொண்ணை பார்த்து ஏண்டி இந்த பாட்டில் என்ன பண்ணேன் என்ன பண்ண கேட்டா என்னது ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா நான் எதுவும் பண்ணேன்னு சொல்கிறப்ப நடிக்காதடி அந்த வீடு நான் பார்த்துட்டேன் அந்த பொண்ணு அடி வாங்கின இடத்துல நீ அங்கே தான் இருந்த என்ன பண்ணிட்டு கேட்டா இங்கே பாருமா நானும் பண்ணவே இல்லை அந்த பொண்ணை கூட அடிச்சிருந்தாங்க அவளை காப்பாற்றுறக்கா நான் கூட போனேன் அவளை கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கூட்டி போனேன் ஆனால் ஒன்று எனக்கு ஹெல்ப்ல வேணாம்னு சொல்லிட்டா என்னை விட்டுட்டு அவன் தனியாக போனான் பக்கத்தில் பார்த்தா ஒரு காட்டு பகுதி இருந்துச்சு அந்த பக்கம் தான் புறமா இருந்துச்சு அதான் கடைசியில் பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உனக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் மறக்காம சொல்லிடு அம்மாங்கனால இந்த கேஸில் காரணம் பார்க்க மாட்டேன் நாளை பின்ன பிரச்சனை வந்தால் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு அவ்வளோதான் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்பி போயிடுவா. சரின்னு இவ்வளோ படுத்திக்கிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போவா. பார்த்தா அவன் பேரன் கணச்சு விட்டே இருக்கால அதுக்காக செக்கப்புக்கு போயிருப்பா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மேடம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வயசில் நார்மல் தான் ஏதாச்சும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப ஆனால் பார்த்து ரொம்ப சோத்தில் இருப்பா. இல்லை மேடம் எனக்கு ஒரு பயமாக இருக்குது இதே மாதிரி பையனை கடுக்க மாட்டேன் அவன் டாக்டர் கட்டிட்டாகி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அந்த சோகத்துலேருந்து வெளியேற முடியல இப்போ என் பேரனுக்கு ஏதாவது ஆச்சுனால தாங்க முடியாது அதுக்காக சோகத்துலக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ்ல இருப்பாளா. இதை பார்த்து டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேடம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆகிட்டாரு உங்கள் பையன் இறந்து போயிட்டான் இந்த கஷ்டங்களாக இருக்குது இது இப்போ போலீஸாக நிறைய கேஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து உங்களை டிப்பர்ஸ் ஆக்கும் இந்தாங்க இது வந்து சைக்கடிஸ்ட் ஒருத்தவங்க வேணா அவங்கள பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ நம்பர் அங்கே வச்சுக்குவா. தென் ஸ்டேஷனுக்கு போகிறப்ப அங்கே பார்த்தா காலின் இருப்பான். காலினுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் கண்டுக்காம தான் இருக்கா. அவன் என்னதான் காசு கொடுக்குறது எல்லாம் பார்த்தா கூட பெருசாக கண்டுக்காம இருப்பா. இப்போ அந்த இறன் கடைசியாக ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாள் அந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் போயிருப்பாங்களோ எல்லாரும் விசாரிச்சிருப்பாங்க. பார்த்தா நம்ம இன்னொரு பொண்ணு அங்கே தான் இருப்பா. பார்த்து யாருமே எது பெருசாக பார்த்தோமே தெரியல அந்த பொண்ணு நெத்தி போட்டில் துப்பாக்கி சுட்டமாக தெரியுது ஆனால் அந்த இடத்துல துப்பாக்கி சொன்ன கேட்கல எல்லாரும் விசாரிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க அனுப்பிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம மீனோட பொண்ணு இருக்கால அவள் லெஸ்பியனு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அங்கே ஜாலியாக போயிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். விசாரிச்ச வரைக்குமே இறன் கடைசி அந்த பார்ட்டில் இருந்திருக்கா அந்த பார்ட்டில் அடி வாங்கினதுக்கப்புறம் தனியாக போயிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. ஆனால் அந்த பொண்ணோட ஃபோன் சீக்கிரம் கட்டாக இருந்திருக்கு. அது கரெக்டாக 13 கிலோமீட்டர் முன்னாடி அந்த இடத்துக்கு அப்புறம் தான் அவள் பணம் அங்கே இருக்கு. மேபி யாரோ ஒருத்தர் அவளை கொண்டுருக்காங்க கொண்டு ஃபோனை வேறு இடத்துலையும் பணத்தை இடத்துலையும் போட்டுருக்காங்க. அது யாரும் கண்டுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸில் மூமரமாக இருக்கா. பார்த்தா ரிச்சர்ட் நைட்டு பார்ட்டி கூப்பிட்டுருப்பால சரி நீ இவ்வளோ அந்த புக் பார்ட்டி போவா. ரிச்சர்ட் கூட ஜாலியாக அந்த பார்ட்டி தான் பண்ணிட்டு இருப்பா. நெகன் வீட்டுக்கு வந்துருக்கிறப்ப இந்த போய் டயலாம் வைப்பாங்க. பார்த்து டயல் இப்போதைக்கு வீட்டில் இருக்கான். வெளியே கடைக்கு போட பார்க்குறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க டேய் ஆல்ரெடியே வெளியே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ இங்கேருந்து போகாதுன்னு சொன்னால் நான் எதுக்கு போகாமல் இருக்கணும் யாரையும் நான் கொலை பண்ணால் தான் பயந்து வீட்டில் இருக்கணும் நான் இங்கேருந்து போவேன்னு சொல்லி ஒரு கடைக்கு போவான். அவனுக்கு தேவையான சிகரெட் வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடையில் கேஷியராக இருப்பாங்களே யாருன்னு பார்த்தா டான் பெய்லி அது ஒரு வருஷம் காண போயிருப்பாள் அந்த பொண்ணோட அம்மா. அவங்களும் அவனை பார்த்துட்டு சிகரெட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவனு சரி வண்டி எடுத்துட்டு அங்கே போலாம் பார்ப்பான். அப்போ அவன் காருக்கு பின்னாடி யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா செத்து போன இறனோட அப்பா அந்த பயத்தில் கண்ணை வச்சு டேய் மரியாதையாக சத்தம் போடாமல் கார் ஓட்டிட்டு போகிறேன் இல்லை சுற்றுன்னு சொல்கிறப்ப அவனும் பயமாயிருச்சு. வேறு வெள்ளாமல் கார் ஓட்டிட்டு ஒரு காட்டு பகுதியில் போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஈரனுமே அதே பழுத்து வந்துருப்பா. அவளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறப்ப கேஷியராக டான் பண்ணி இருப்பா. இவளுக்கும் அவளுக்கு ஆகவே ஆகாது இருந்தாலும் பெருசாக கண்டுக்காம பொருள் வாங்கிட்டு வந்து போகலாம் பார்ப்பா. பார்த்தா அப்போதைக்கு ஒரு பொண்ணு ஆஸ் பண்ணியிருக்கால அந்த பொண்ணோட அப்பாங்கிறவாரு ஏண்டி என்ன தைரியத்தில் பொண்ணு ஆஸ் பண்ணி வச்சிருக்க மரியாதையாக அவளை ரிலீஸ் பண்ணி சொல்கிறப்ப நம்ம என்னால் காலையே வாங்க மாட்டா எதையும் கண்டுக்காம அவளோட வீட்டுக்கு போயிடுவா. இங்கே அப்படியே கட் பண்ணால் டயலாக் வைப்பாங்க. பார்த்தா இறனோட அப்பா துப்பை காட்டிருப்பார்ல மாட்டிட்டு அவனை காட்டி விட்டு போவார். ஏன்டா எப்போனும் கொலை பண்ணிட்டில மரியாதை இங்கேருந்து ஓடுறா இன்னொரு ஷூட் பண்ணி சொல்கிறப்ப அதை பார்த்து ஒன்று பயமாயிருச்சு. வேகமாக காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறப்ப பார்த்தோன்னு ஷூட் பண்ணுறாரு. கரெக்டாக முதுகில் அந்த பொண்ணு புல்லட் அடிப்படுது. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட சத்தமாக தெரியுது. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜெஸுங்கிற பொண்ணை வைப்பாங்க. இவ தான் என்னோட ஃப்ரெண்டு இறந்து கடைசியாக பார்ட்டிக்கு போகிறப்ப இவட தான் பேசியிருந்திருப்பா. பார்த்து இப்போதைக்கு அந்த பொண்ணு அழுதுட்டு இருப்பா. அந்த பொண்ணு அம்மாவை பார்த்து ஹே என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு அழுகிறேன் கேட்டா இல்லைம்மா கடைசியாக ஃப்ரெண்டு என்கிட்ட உண்மையை சொன்னா அதை அவங்க கூட சொல்லியான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. உடனே அந்த ஜெஸ்ஸுங்கிற பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களே 2 பேர் சேர்ந்து லோரி எடுத்து போவாங்க. அதாவது நம்ம மீனோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து எங்க இந்த மாதிரி இறந்து ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால அந்த பொண்ணு சாவில் எனக்கு விஷயம் தெரியும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுன்னு சொல்கிறப்ப என்னது என்கிட்ட சொல்லுமா ஏமா நான் போலீஸ் எதுவும் கிடையாது எதுக்கு என்கிட்ட சொல்லுன்னு கேட்டால் இல்லை மேடம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இறனுக்கு ஒரு பையன் இருந்தால அந்த பையனோட அப்பா டயல்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஆக்சுவலாக அந்த குழந்தை டயல்னது கிடையாது வேற ஆளுன்னு சொல்கிறப்ப இது போது லோரிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது வேற ஆளா அது யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணு ஃப்ராங்கு சொல்லுவா. ஃப்ராங்க்னா வேறு யாரும் கிடையாது நான் மீனோட புருஷன் அதனால தான் விசாரணையில் நம்ம மீன் கிட்ட சொல்லாமல் இப்போது ஹீனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டு லோரிக்கு
சமாச்சரியமாக இருக்குது. இதோட எபிசோட் 2 முடியுது. இதுக்கப்புறம் சீரிஸில் என்ன போகுது, அந்த ஜெஸ்ஸுங்கிற பொண்ணு சொன்ன மாதிரி ஹீரோட எக்ஸஸ்பன் ஃப்ராங்க் இருக்கார்ல, அவர் தான் அந்த யாரோட குழந்தைக்கு அப்பாவா? இதுக்கப்புறம் சீரிஸில் நடந்த அடுத்த ட்விஸ்ட் என்ன, வேறு யாரெல்லாம் அந்த கொலைக்கு சம்மந்தமாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இன்னொரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சர்ப்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.